சிவாஜி இப்படி ஆகிப்போச்சு. பேசாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோ பண்ணியிருந்துருக்கலாம். படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா, இல்லை பால் கறக்க போறீங்களா, இல்லை ஆட்டோ ஓட்ட போறீங்களா? நான் வேணா எம்டிசியில் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்ணுறீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்புற வேலை ஒன்று இருக்கு, செய்றீங்களா? நம்ம தேசிய தொழில். எல்லாம் 500,000 இருக்கு. சில்லறை இருக்கா வேலை கூட? அம்மா தாயே மகமாயி, இவர் ஆரம்பிக்கிற தொழில் நல்லபடியா நடக்கணுமா? என் கை ரொம்ப ராசியான கை. முதல் போனி நானே பண்றேன். பிச்சை எடுத்து பழச்சுக்கோ. இருந்த கோடிக்கணக்கான கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வரி ஏய்ப்பு, ஹவாலா, வெளிநாட்டு டாலர் வைத்திருந்த குற்றங்களுக்காக நூற்றுக்கணக்கான முக்கிய புள்ளிகள் இன்று கைது செய்யப்பட்டனர். என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதே கல்லோடைப்பீங்களா, புல் பிடுங்குவீங்களா, தட்டு கழுவுவீங்களா? நான் வேணா ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்கி தட்டுமா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்பிடுற வேலை ஒண்ணு இருக்கு, செய்வீங்களா? அதான் கம்பியன்றது சும்மா அதறதுல. தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஏய், கொடுத்து வாங்கினது பத்தாதா? இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? ஏய், நான் ஆதிடா. ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. கூ